சென்னையின் மழைக்கால இரவில் மெரினா கடற்கரையை அலைகள் சப்தமாக அடித்துக் கொண்டிருந்தன. அன்றிரவு நகரம் முழுவதும் மின்சாரம் திடீரென போய்விட்டது. மக்கள் பதற்றத்தில் இருந்த நேரத்தில் ராயபுரம் மேம்பாலத்தின் மேல் ஒரு நிழல் தோன்றியது. அவன் பெயர் காற்று வீரன். காற்று வீரன் ஒரு சாதாரண மெட்ரோ ரயில் தொழில்நுட்ப நிபுணர். அண்ணா நகரில் நடந்த ஒரு விபத்தில் உயர் மின்னழுத்தமும் கடற்காற்றும் ஒன்றாக சேர்ந்து அவனுக்குள் அபூர்வ சக்தியை உருவாக்கியது. அவன் காற்றை கட்டுப்படுத்த முடியும், அதில் பயணம் செய்யவும் முடியும். அன்றிரவு ஒரு சர்வதேச குற்றக்குழு சென்னை துறைமுகத்தில் நச்சு ரசாயனத்தை கடத்த முயன்றது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அவர்களின் திட்டத்தின் ஒரு பகுதி. இதை அறிந்த காற்று வீரன் கடற்காற்றின் வேகத்தில் பறந்து துறைமுகத்தை அடைந்தான். காற்றை சுழலவிட்டு குற்றவாளிகளை நிலைகுலையச் செய்து ரசாயன கொள்கலன்களை பாதுகாப்பாக கடலிலிருந்து தள்ளி வைத்தான். காலை நேரத்தில் மின்சாரம் திரும்பியது. மக்கள் நிம்மதியாக சுவாசித்தார்கள். ஆனால் காற்று வீரன் எங்கும் காணப்படவில்லை. மெரினா மணலில் மட்டும் ஒரு செய்தி எழுதப்பட்டிருந்தது: சென்னை பாதுகாப்பில் இருக்கிறது, காற்று இருக்கும் வரை.